இயேசுவின் நாமத்துல தாழ்த்தி என்னை தாழ்த்தி சொல்றேன். இந்த சப்ஜெக்ட்லாம் பேசணும்னு நான் கொஞ்சம் நினைக்கல. நான் வார்த்தை ஃப்ளோ ஆயிட்டே இருக்கு. சிலரோடு கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் பேசி கொண்டிருக்கிறார். உன்னுடைய ஃபேஸுக்கு வேல்யூ காண்பிக்கப்படுகிற நாள் வந்து விட்டது. உன்னை பிடிக்காதவங்களுக்கு கூட உன்னை பார்த்தாதான் சிலது நடக்கும்படிக்கு கர்த்தர் சில காரியங்களை உருவாக்குகிறார். உன்னுடைய சாதாரண வாழ்க்கையை பார்த்து இன்னைக்கு உலகம் பல மதிப்பை கொடுத்திருக்கிறாங்க. தூரத்துல இருந்து வரும்போது இவன் வரதே நம்ம கிட்ட ஏதாவது கேட்க தான் வருவான். இன்னைக்கு நம்ம லைஃப் சாதாரணமா இருக்கிறதுனால எனக்கு ஒரு நன்மை செய்ய மாட்டாரான்னு வந்திருக்கிறோம். ஆமே, நானும் அப்படிதான் வந்திருக்கிறேன், நீங்களும் அப்படிதான் வந்திருக்கிறீங்க. ஆனால் ஆவியானவர் பேசுகிறார், உன்னை நான் காத்திருக்க வைத்தது ஏதோ நன்மை செய்வதற்கு அல்லப்பா, உன்னை நன்மையாய் மாற்ற. ஆமே, ஒபதியாவுக்கும் நீதான் நன்மை, ஆகாவுக்கும் நீதான் நன்மை, தேசத்துக்கு நீதான் நன்மை. உன்னுடைய வாழ்வாதாரம் மற்றவர்கள் பார்வைக்கு சாதாரணமா இருக்கலாம். ஏதோ காலையில சாப்பிடுற உட்கார்ற இதுதான் உன் வாழ்வாதாரம். மற்றவர்கள் பார்வைக்கு சாதாரணமா இருக்கலாம். ஆனா உன் வேல்யூவை கர்த்தர் அதிகப்படுத்த, உன்னுடைய மதிப்பை கூட்டும்படிக்கு சகோதரி சகோதரா, உன்னை எங்கேயும் போகாம உட்கார வைக்கிறான்னு புரிஞ்சுக்கோ. ஒரு நாள் உன்னை வெளியே காண்பிக்க போகிறார். ஆமே, உன்னை பார்த்தாதான் சிலது நடக்கும்படிக்கு உன் குடும்பத்துல, நீ வேலை செய்யற இடத்துல, நீ ஊழியம் செய்யற இடத்துல, நீ தங்கி இருக்கிற பட்டணத்துல, எலியாவின் வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை தெரியுமா? யாரோ கொடுக்கிறத சாப்பிடுற வாழ்க்கை. அந்த 3 வருஷத்தினுடைய ஃபர்ஸ்ட் ஆஃப் எப்படி இருந்துச்சுன்னா, ஆகாரம் அவன் இருக்கிற இடத்துல வந்து கொடுக்கப்பட்டது. செகண்ட் ஆஃப் எப்படி இருக்குன்னா, ஆகாரம் இருக்கிற இடத்துக்கு அவன் போய் வாங்கி சாப்பிட்றான். இந்த அமர்ந்து இருக்கிற காலம் கொஞ்சம் இப்படிதான் இருக்கும். சாதாரண வாழ்க்கை. ஆனால் கர்த்தருடைய வேலை வரும் தெரியுமா, உன் ஃபேஸோட வேல்யூவே சேஞ்ச் ஆகும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென், உன் ஃபேஸோட வேல்யூ சேஞ்ச் ஆக போகுது. அந்த சீசனுக்குள்ள கர்த்தர் சிலரை கொண்டு போகிறார். ரீமா மலரே ஷெரே ரிகலரோலரே. ஆமென், நான் என் ஆவியில அதிகமாக உணர்கிறேன். என்னை கொண்டு வந்த செய்தியை சொல்வானான்னு தெரியல. ஆனால் ஆவியான ஒரு வார்த்தையை உள்ளத்துல தந்து கொண்டே இருக்கிறார். ஆமாம், அமர்ந்திருக்கிற காலம் ஒன்று என்கிட்ட வந்து சாப்பாடு கொடுக்குறாங்க, இல்லைன்னா நான் என்ன போய் சாப்பிட வைக்கிறார். ஆமென் ஜீசஸ். எலியா கேரி தாற்றண்டையிலிருந்து போய் சாப்பிட்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? 1, அங்க தண்ணி வற்றி போயிட்டு. 2, அப்பம் கொண்டு வருகிற காகம் இல்லை. ஆமென். சாதாரண வாழ்க்கை. கர்த்தருக்கு முன்பாய் நிற்கிறவன் என்று அத்தனை பேருக்கு முன்பதாக மார் தட்டுனவனுடைய வாழ்க்கை சாதாரண வாழ்க்கை. பயங்கரமா விசுவாசம் பேசினியே, உன் வாழ்க்கை இப்படிப்பட்ட வாழ்க்கை, சாதாரண வாழ்க்கை. நீ அதிகமா ஃபெய்த் சொன்னியே, விசுவாசத்தை பேசினியே, என் வாக்கின்படியே அன்றி பயங்கரமா பேசினியே. என்ன வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்த எலியாவை இந்த 3 வருஷமும்? சாதாரண வாழ்க்கை. அநேக நாள் சென்று 3ஆம் வருஷமாகையில் கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்கள் கேரி தாற்றண்டையில் இருந்தாலும் சாரிபாத்தில் இருந்தாலும் உங்களோடு இடைபடுகிறவர் இடைபட்டு கொண்டே இருப்பார். பேசிக்கொண்டே இருப்பார். ஷாலா கரா மாமா சந்தரா பாபா ரீமா மக்கரோ சந்தரே. ஆமென். ஹல்லேலூயா. சிலர் சொல்லுவாங்க, மக வெளிநாட்டில் இருக்கிறான். வெளிநாட்டில் இருக்கிறாங்களா? அவங்கள கூப்பிட்டு கேட்டா எப்படி இருக்கு? சாதாரண வாழ்க்கை. எலியா வெளியே
எலியா தீர்க்கதரிசி. ஆனா எலியா வாழ்ந்த அந்த 3 வருஷம் வாழ்ந்த வாழ்க்கையை பாருங்க, வாழ்ந்த வாழ்க்கையை பாருங்க, சாதாரண, அவ்வளவுதான். ஜீசஸ். என்னால உறுதியா சொல்ல முடியும், கர்த்தர் சிலரோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஆமென். சாதாரண வாழ்க்கை. 1 ராஜாக்கள் 18:1 எலியாவுக்கு சொல்லப்பட்டது போல அமர்ந்திருக்க வைக்கிறார் தெரியுமா? அவர்களுக்கு ஒரு நாள் உண்டு. எலியாவே, நீ போய் ஆகாபுக்கு உன்னை காண்பி, உன்னை காட்டு, உன்னை காட்டு. எலியா நினைச்சிருப்பாரு, ஆண்டவரே இனி கடைசியில் அவன்கிட்ட போய் கேட்டு வாங்கி சாப்பிடணுமா ஆண்டவரே? காகம் வந்து கொடுக்குது. பொதுவாகவே காகம் வந்தா நம்ம விரட்டுவோம். எலியா விரட்டல. ஏன்னா கிடைக்கிறதும் கிடைக்காது, கிடைக்கிறதும் கிடைக்காது. என் தகப்பனார் ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் அவங்க கூட ரட்சிக்கப்பட்ட இன்னொருவரை குறித்து சாட்சி எங்க அப்பா சொல்லுவாங்க அடிக்கடி. எங்க அப்பா எப்படி வீட்டை விட்டு வெளியேற்றப்பட்டாங்களோ அவங்களும் வீட்டை விட்டு வெளியேற்றப்பட்டாங்க. ஒரு விஷயம், நல்ல பசியா, நல்ல பசி. அப்படி பசியில் அவங்க ஒரு தெருவில் நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு பேக்கரி இருந்துச்சு. அந்த பேக்கரியில் அப்போதான் பன்னு வந்து சுட சுட சுட்டு கொண்டு வந்து ட்ரேயில் அப்படி வைக்கிறாங்க. பொதுவாக பன்னு சூடாக கொண்டு வைக்கும்போது ஒரு மனம் வரும் தெரியுமா? பன்னு டேஸ்ட்டை விட மனம் சூப்பராக இருக்கும். அப்படி கொண்டு வந்து வைக்கிறாங்க. இவங்க அந்த பேக்கரி வழியாக நடந்து போய் அந்த டோர் பக்கத்தில் போனதும் அந்த ஸ்மெல் வந்து அவங்க மூக்கில் அடிக்குது. அவங்க நின்று அப்படியே அந்த ஸ்மெல் பண்ணியாவது கொஞ்சம், அவ்வளோ பசி. அப்போ நின்று அப்படி ஸ்மெல் பண்ணிட்டு இருக்கும்போது யார் பார்த்துட்டான்னா பேக்கரி ஓனர் பார்த்துட்டார். என்னெல்லாம் வார்த்தையை சொல்லி திட்ட முடியுமோ திட்டி துரத்தினான். அவருடைய அழுதுட்டே நடந்து போய் கொஞ்சம் தூரம் போகல, தலையில பொத்துன்னு வந்து ஒன்று விழுந்து. இவர் இப்படி பிடிக்கிறாரு, கையில பார்த்தா பன்னு, மேல பார்த்தா ஒரு காகம் அப்படி பறந்து போகுது. பட்சிக்கிறவர் இடத்துல அங்க என்ன நடந்துச்சுன்னா, இந்த ஓனர் அவரை விரட்டிட்டு இருக்கும்போது ஒரு காகம், ஏன்னா ட்ரெயில் அப்பதான் கொண்டு வெளியே வைக்கிறாங்க, காகம் பறந்து வந்து ஒரு பண்ணை கொத்திட்டு நேர போய் இந்த ஆளுக்கு மேல போட்டுட்டு. சாதாரண வாழ்க்கை தான், ஆனாலும் ஒரு நேரம் சாப்பிட்றது கூட அதிசயம், ஒரு நேரம் சாப்பிட்றது கூட அதிசயம். இந்த சாதாரண வாழ்க்கையில நாம கேட்கிற சாட்சி, கர்த்தர் எனக்கு அங்க ஒரு 15 சென்ட் இடம் வாங்க வைத்தார், என் மகனுக்கு வெளிநாட்டில் வேலை கிடைக்க வைத்தார். இதெல்லாம் மற்றவங்க சாட்சியா இருக்கும். எலியாவே, உன் சாட்சி என்ன? ஒரு நேரம் சாப்பிடுறது எனக்கு அதிசயம், ஒரு நேரம் சாப்பிடுறது. சாதாரண வாழ்க்கை, சாதாரண வாழ்க்கை, சாதாரண வாழ்க்கை. அநேக நாள் சென்று 3ஆம் வருஷமாகையில் கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி, நீ போய் இந்த சாதாரண வாழ்க்கையை அசாதாரணமாய் மாற்றுகிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேர் நம்புறீங்க? அந்த ஒரு நாளுக்காக காத்திருக்க எனக்கு கிருபை தாங்க. அந்த ஒரு நாளுக்காக, அந்த ஒரு நாளுக்காக. ஹalleluya, ஹalleluya. வர்ஷிப் பண்ணுங்க, வர்ஷிப் பண்ணுங்க. ஷமமல மமக ரிமமக ரபபலர. ஹalleluya. ஆமென், ஆமென். இன்னைக்கு நான் கொண்டு வந்த செய்தியை நீ எடுக்கவில்லை. இந்த வார்த்தையை நம்ம கொஞ்ச நேரம் கூட மெடிடேட் பண்ணிட்டு நம்ம கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ண போறோம், கிருபையை கேட்க போறோம். கர்த்தர் அதிகமாக இடைப்பட்டு கொண்டிருக்கிறதை நான் ஆவியில் உணர்கிறேன். இந்த ஃப்ளோவை நான் ஸ்டாப் பண்ண விரும்பல. 1 ராஜாக்கள் 18வது அதிகாரத்தின் 1வது வசனத்தை ஒரு விசை கூட வாசிக்கலாம். அநேக நாள் சென்று, அநேக நாள் சென்று
மூன்றாம் வருஷமாகையில் கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகும். நீ போய் ஆகாபுக்கு உன்னை காண்பி. ஆகாபுக்கு உன்னை காண்பி. நான் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடுவேன் என்றார். 17வது அதிகாரத்தில் ராஜாவுக்கு முன்பதாக எலியா நின்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு பேசுறேன். அவருடைய ஜீவனை எப்படி எலியா நிற்கிறார் தெரியுமா? அவருடைய ஜீவனை கொண்டு. அவருடைய ஜீவன். இத்தனை பிரதிகூலத்திலும் யோபு எப்படி நின்றார் என்றால் அவருடைய ஜீவன். என் மீட்பர் அவருடைய ஜீவனை கொண்டு. அவருடைய ஜீவனை கொண்டு. இப்படி பேசின எலியாவின் இந்த 3 ஆண்டுகள் வாழ்க்கை தான் இன்னைக்கு தேவனால் காத்திருக்க வைக்கப்பட்டவர்களுடைய வாழ்க்கை. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நீ கேரித் ஆற்றண்டையில் போய் ஒளித்து கொண்டிரு என்றார். அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய். அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன். அவன் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யோர்தானுக்கு நேராயிருக்கிற கேரித் ஆற்றண்டையிலே தங்கி இருந்தான். காகங்கள் அவனுக்கு விடியற் காலத்தில் அப்பமும் இறைச்சியும் சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது. தாகத்திற்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தான். அப்போ கேரித் ஆற்றண்டையில் போய் ஒளித்திருக்கிறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, ஒன்று ஏசபேலுக்கு தப்பு வைக்கப்பட, 2வது சாப்பாடு வேணும், தண்ணி வேணும். நீங்க 3 வருஷமா இங்க இருக்கிறீங்கல்ல, என்ன சம்பாதிச்சீங்க? பாதுகாக்கப்படுறேன், டெய்லி சாப்பிட்றேன். இதான் சாதாரண வாழ்க்கை. காலையில மாலையிலும் கர்த்தர் கட்டளையிட்டால் ஆகாரம், இல்லை என்றால் இல்லை. சூழ்நிலைகள், அதாவது கர்த்தருடைய ஜீவனை கொண்டு நிற்கிறான், ஜீவனை கொண்டு பேசுறான். அவனுடைய வாழ்க்கை, இந்த காத்திருக்கிற காலம் ரொம்ப சாதாரண வாழ்க்கை, ரொம்ப சாதாரணமானது. ஹல்லேலூயா. நான் சொன்னேனே, ஒரு காகம் பன்னு கொண்டு போட்டுச்சுன்னு. அவங்கெல்லாம் பின்னாட்களில் வந்து ரொம்ப ரொம்ப பெரிய ஊழியக்காரங்களா மாறினாங்க. ரொம்ப ஆமே. அந்த 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 அமர்ந்திருக்கிற காலம் இருக்கிறது அல்லவா, நீ ஒளித்து கொண்டு நீ அங்க உட்காந்துரு. அங்க நான் உட்காந்துருந்தா ஆண்டவர், நான் எல்லாருக்கும் முன்னாடி மார்த்தட்டி அல்லவா சொன்னேன். சில பாருங்க, அவங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை கூப்பிட்டு சொல்லுவாங்க, கூப்பிட்டு சொல்லுவாங்க. எல்லாரும் அப்படி செய்ய மாட்டேன் சில, ஏன்னா அந்த அளவுக்கு அந்த வார்த்தையினால அங்கே பலப்பட்டிருப்பாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு இயேசு நாமத்தில் சொல்றேன், நீங்க விசுவாசத்தை இவ்வளவு அறிக்கை செய்தோம், உங்களை இப்படிப்பட்ட ஒரு சாதாரண நிலைக்கு கொண்டு வந்து உட்கார வைக்கிறாருன்னா, அசாதாரணமான ஒன்றை உங்களுக்கு தெரியாம அவர் வேற எங்கேயோ செஞ்சிட்டு இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க நல்ல கவனமா கேளுங்க. ஆமென். நான் செய்தியாக எடுக்கவில்லை, செய்தியாக எடுத்தது வேற. அதனால அந்த ஃப்ளோலே நான் சொல்லிட்டு, நானும் கேட்க ஆவலாய் காத்து கொண்டதை என் காதுகளும் ஷார்ப்பாக்கி வச்சு கேட்டுட்டு இருக்கிறேன். ஆண்டவர் ஏதோ சில விஷயங்களை சொல்ல விரும்புகிறார். ஆமென். அடுத்து பாருங்க, சாப்பிட வைக்கிறார். என்ன நடக்குது இந்த 3 வருஷத்துல? எலியா சம்பாதித்தது என்ன? எலியா சாதித்தது என்ன? எலியாவே இங்கேயும் அங்கேயும் நீங்க பாருங்க, இந்த ஆற்றின் தண்ணீர் வற்றினதுக்கு அப்புறம் சாரிபாத்துக்கு போக வைக்கிறார். எதுக்காக போக வைக்கிறார் தெரியுமா? சாப்பிட.
இவ்வளவு பிரயாசப்பட்டது எதுக்கு அப்படின்னா, பிரயாசப்பட்டு இரவும் பகலும் நடந்து அங்க போனா அங்க இருந்து சொல்றாங்க கொஞ்சம் என்ன இருக்கு, கொஞ்சம் பிரயாசம் அதிகம், பலன் கொஞ்சம். சாதாரண வாழ்க்கை. இவ்வளவு டிராவல் பண்ணி இதுக்கு நான் கேரி தாற்றண்டையிலேயே எதுக்கு நான் அங்க போனேன்? அதுவும் கர்த்தர் தான் நடத்தினார். 7வது வசனத்தை வாசிங்க. தேசத்தில் மழை பெய்யாதபடியினால் சில நாளுக்கு பின்பு அந்த ஆறு வற்றி போயிற்று. ஆமென். ஆனால் காத்திருக்க வைத்தது எத்தனை நாள்? கரெக்ட். நீங்க அப்படியே அந்த லைன்ல வந்துடணும், அப்பதான் காத்திருக்க வைத்தது 18:1 எப்படி இருக்கு? எல்லாரும் சொல்லுங்க. ஆனா இருக்கிற நன்மை எவ்வளவு நாள்ல போயிட்டு? சில நாள்ல. கொஞ்சம் இருக்குது, ஆனா சில நாள்ல. இவனை இப்பொழுது நீ புறப்பட்டு சாரிபாத்துக்கு போனா அங்க போய் வந்து சேர்ந்தா அவள்கிட்ட இருக்கிற நன்மை சில நாளுக்கான நன்மை அல்ல, ஒரு நேரத்துக்கான நன்மை. இங்கேயாவது சில நாள், சாரிபாத்துல ஒரு நாள் கூட இல்லை, ஒரு நேரம். சாதாரண வாழ்க்கை. ஆனா அற்புதம் இங்கே இந்த 3 வருஷம் நடந்த அற்புதம் என்ன அப்படின்னா, எலியாவுக்கு உணவு பஞ்சம் வரல. ஆனா ஒவ்வொரு விசை சாப்பிட்டதுமே அதிசயம், அற்புதம். இந்த லாக்டவுன் டைம்ல எல்லாம், ஃபர்ஸ்ட் லாக்டவுன் இருக்குல்ல, இந்த ஃபர்ஸ்ட் லாக்டவுன்ல இந்த சின்ன பிள்ளைங்கள்லாம் நம்மளை பார்த்து பயப்படுவாங்க. ஏன்னா பிஸ்கட்டை கையில இருந்து ஒண்ணுமே கிடைக்காது, எதுவுமே கிடைக்காது, ஒண்ணுமே இருக்காது. அப்போ ஒரு பாக்கெட் பிஸ்கட் நம்ம கையில இருந்தா அது அதிசயமா இருந்துச்சு, அது அற்புதமா இருந்துச்சு. மறக்க யூஸ்வலாக பர்த்டேனா எல்லாருமே வந்து ஒரு நல்ல கேக் வாங்கி, நமக்கு முடிஞ்ச அளவுக்கு ஒரு நல்ல கேக் வாங்கி கட் பண்ணி சாப்பிடுவோம். லாக்டவுன் அன்னைக்கு வீட்டில் யாருக்கு பர்த்டே வந்துச்சுன்னு தெரியல. டேவிட் ஒய்ஃபுக்கு பர்த்டே வந்துச்சு. அப்போ எங்கே கேக் கிடைக்கும்? ஒன்றும் கிடைக்காது. அப்போ நமக்கு தெரிஞ்ச ஒரு பேக்கரி ஓனர் ஒருத்தர் பேசினார், இப்படி நாங்கள் வந்து ஒரு டீ கேக் வந்து நார்மல் கேக், அதை வந்து இப்படி நாங்கள் இந்த ஒரு இடத்துக்கு சப்ளை பண்ணுறோன்னு சொன்னால் ஒரு கேக் அப்படி கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஒரு கேக் சாப்பிட்டது வந்து இதுவரை கேக்கே சாப்பிடாத மாதிரி, இதுவரை வாழ்க்கையில் கேக்கே சாப்பிடாத மாதிரி. ஏன்னா இல்லை, நான் எதுக்கு இதை சொல்கிறேன்னா, அந்த இது வந்து லாக்டவுனால் நமக்கு வந்த நிலை. ஆனால் வாழ்க்கையே இப்படிப்பட்ட நிலையில் என் தகப்பனார் இருந்திருக்கிறார், என் தாயார் இருந்திருக்கிறார்கள். அந்த நேரத்தில் ஏதாவது ஒன்று கிடைச்சிடும், அது ஒரு பெரிய மிராக்கிள். நல்ல வீடு ஃபுல் ஆகாரம் வச்சுட்டு இருக்கிறவங்கள்ட்ட போய் இன்னைக்கு கர்த்தர் என்னை போஷித்தார்னு சொன்னா அவங்களுக்கு அது புரியாது. ஏன்னா இது சாதாரண வாழ்க்கை. இரவு ஃபுல்ல சில நாட்கள்ல ஒரு இடத்துல காலி ஆகிறது நன்மை. அவனை இரவெல்லாம் நடக்க பண்ணி, இரவும் பகலும் பிரயாசம் பண்ணி ஒரு இடத்துக்கு வந்தா ஒரு நேரத்துக்கு ஆகாரம். ஆண்டவரே, இந்த ஒரு நேரத்துக்கு ஆகாரத்துக்காக என்னை இங்கே கொண்டு வந்தீங்க. அப்போ அடுத்த நேரத்துக்கு அங்கே ஏதாவது நடக்கணும்னா அதிசயம் நடக்கணும், அதிசயம் நடக்கணும். குறைவில்லாமல் நடத்தீரே, தடையெல்லாம் நீ. உண்மையிலே இந்த 17வது அதிகாரத்தில் எலியா அங்கும் இங்கும் ஓடுனது, கயிறு தென்றலில் ஓடுனதும் சாரிபாத்தை போக்கி நடந்ததும் எதுக்கு அப்படின்னா சாப்பிட்றதுக்கு. ஹல்லேலூயா. ஏங்க இந்த பலவீனத்திலும் எழும்பி காலையிலே போறீங்க? பிள்ளைங்க இருக்காங்கல்ல வீட்டில், சாப்பிட்றதுக்கு எதாவது வேணும்ல, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க கூடாதாங்க? நீங்க ஏங்க இப்படி பிரயாசப்படுறீங்க? எதுக்கு பிரயாசப்படுறாங்க? பங்களா வாங்குறதுக்கா? வீட்டில் சாப்பிடணும், போனாதான் ஏதாவது கிடைக்கும்.
ஏங்க உங்களுக்கு 9 மணிக்கு ஒரு வேலை இருக்குல்ல, ஏன் காலைல 4 மணிக்கு இன்னொரு வேலைக்கு போறீங்க? கொஞ்சம் ஏதாவது கிடைச்சாதான் பிள்ளைக்கு சாதாரண வாழ்க்கை. ஆனா அடையாளம் என்ன? கர்த்தருக்கு முன்பாய் நிற்கிறவன். எப்படி நிற்கிறோம்? அவருடைய ஜீவனை கொண்டு. யோபு கையில ஒன்னே ஒன்று இருக்கு சொல்றார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். எப்படி நிற்கிறான்? அவருடைய ஜீவனை கொண்டு. உன்னை போஷிக்க கட்டளையிடுவேங்கிறார். 9வது வசனத்துல சொல்றார், நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு, உன்னை பராமரிக்கும்படிக்கு கட்டளையிடுவேன். அப்போ இந்த காலத்துல போஷிக்கிறார், அடுத்து என்ன செய்கிறார்? பராமரிக்கிறார். யோபு என்ன சொல்லுகிறார்? எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தைரியம் பாராட்டினீர். அடுத்த வார்த்தை, உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை. அப்ப பராமரிக்கிறது எதுக்கு அப்படின்னா, இந்த ஆவியை தொய்ந்து போயிடக்கூடாது, இந்த தீபம் அணைஞ்சிடக்கூடாது. ஏன் அப்படின்னா, நாம் தொய்ந்து போகும்படியான சூழ்நிலை தான் இருக்கும். அதனாலதான் பராமரிக்கிறார், பராமரிக்கிறார், பராமரிக்கிறார். பராமரித்து 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 கடந்த நல்ல ஒரு சகோதரர் சொன்னார், பாஸ்டர் எனக்கு வந்த பிரச்சனையை வச்சு பார்த்தா இன்னைக்கு நான் உயிரோடு இருக்கிறது அதிசயம் அப்படின்னார். நான் உயிரோடு இருக்கிறது அதிசயம், நாங்க குடும்பமா உயிரோடு இருக்கிறது இன்னும் அதிசயம். ஆமென், ஹல்லேலூயா. அதாவது அந்த மரண விளிம்ப பார்க்கறாங்க தெரியுமா, அவங்க தான் தங்கள் உயிரோடு இருக்கிறதை அதிசயமா பார்ப்பாங்க. ஆமென். நம்ம உயிரோடு இருக்கிறது அதிசயங்க. கோயம்புத்தூர் பகுதியிலிருந்து நினைக்கிற ஒரு தாயார் வந்தாங்க. தாயார் வந்து இப்படி கை கொண்டு இப்படி நிற்கிறாங்க. என்ன, ஒரு வெள்ளிக்கிழமை, இன்னைக்கு என் மக உயிரோடு இருக்கிறானா. அந்த சமயத்துக்கு ஏற்ற ஒரு வார்த்தை இந்த பலிபீடத்துல இருந்து புறப்பட்டதுனால என்னன்னு கேட்டேன். அவன் மகா கழுத்துல கயிறை மாட்டிட்டு இருக்கும்போது சத்தம் கேட்டுச்சு. மொபைல் ஆன்ல வச்சிருக்கிறாங்க. அன்னைக்கு ஃப்ரைடே ஃபாஸ்டிங் ப்ரேயர். சரியான ஒரு வார்த்தை போயிட்டு அப்படியே அந்த கயிறை பிடிச்சிட்டு அழுதுட்டு வெளியே எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த டெஸ்டிமனி அந்த தாயார்கிட்ட சொல்றாங்க, அம்மா நான் செத்துருப்பேம்மா, செத்துருப்பேன், ஆண்டவர் இப்படி பேசுறாருமா, அதனால அந்த முடிவை விட்டுட்டேன். ஆண்டவருக்கு தேங்க் பண்றதுக்காக அந்த வயசான அம்மா இந்த கோயம்புத்தூர் பட்டணத்துல இருந்து கிளம்பி இங்க வந்து, ஆமே, அந்த மரண விளிம்பை பார்த்தவங்களுக்கு தாங்க இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில என்னங்க அதிசயம் நடக்கல. நம்ம இருக்கிறதே அதிசயங்க. நான் சாப்பிடுறது அதிசயம், நான் உடுத்துறது அதிசயம், நான் வாழ்வது அதிசயம். அதிசயமாய் இதுவரையில் சிலது நடக்கலன்னு தானே வந்திருக்கிறீங்க. எவ்வளோ நடந்திருக்கு. சாதாரண வாழ்க்கை வாழ்றவன்ட்ட கேளுங்க, அவனுக்கு எல்லாமே அதிசயம், அவனுக்கு எல்லாமே அதிசயம், எல்லாமே அதிசயம். ஒரு நேரம் ஆகாரத்துக்கு கர்த்தர் செய்கிற அதிசயம் அந்த சாதாரண. என் தகப்பனார் ஒரு வாட்டி அவங்க ஊழியத்தில் நல்ல பசி, வீட்டுக்கு போன இடம் கிடையாது, அப்படியே வழியோரமா அப்படியே நிற்கிறாங்க, நல்ல பசி. திடீர்னு ஒருத்தர் வராரு, தம்பி பிரைஸ் லார்ட் அப்படின்னு சொன்ன. பிரைஸ் லார்ட். எங்க அப்பாவுக்கு ஆள் பிடி கிடைக்கல. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிற. நீங்க என்ன மறந்துட்டீங்களா? நீங்க முதல்ல வாங்க, நம்ம ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்டுட்டு. எங்க அப்பா கையில காசே கிடையாது. இப்போ என்னடானா நேரம், தம்பி என்ன சாப்பிட்றீங்க? எங்க அப்பாவுக்கு புரியவே இல்லை, இது யாருன்னே தெரியல. அப்படின்னு நீ சொல்ல மாட்ட, அங்க இருக்கிற நல்ல ஃபுட் எல்லாம் ஆர்டர் பண்ணி முதல்ல சாப்பிட்டு தம்பி. இல்லை நீங்க அது அப்புறம் சொல்ல, நீங்க முதல்ல சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு எங்க அப்பா நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க. சாப்பிட்டு முடிச்சோடனே பில்லு கொண்டு வாங்க. அவர் பில் பே பண்ணிட்டார். பே பண்ணி முடிச்சுட்டு கை கழுவி முடிச்சுட்டு டீ குடிச்சிட்டு இருக்கும்போது, ஆமாம் தம்பி இப்போ நீங்கள் அங்கே தானே இருக்கிறீங்க அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட இடத்துல. இல்லையே, நான் அங்கே இல்லையே. அங்கேயே நீங்கள் இல்லையா? அங்கே இல்லையே. அப்போ உங்கள் பேர் இது தானே? இல்லை, என் பேர் ஜாய்சன்.
உடனே அவர் சாரி தம்பி ஆள் மாறிட்டுன்னு சொல்லிட்டு கோவத்தில் எழும்பி போயிட்டார். ஏன்னா எங்க அப்பா நல்ல வேளை பில்லு கொடுத்தாரு. இந்த பெரிய மிராக்கிள் நடந்தது எதுக்கு தெரியுமா? ஒரு நேரம். ஆமே, இந்த பெரிய இது ஒரு பெரிய மிராக்கிள். பசியின் பாதையை அனுபவித்தவர்களுக்கு இது தெரியும். சாதாரண வாழ்க்கை. இந்த பெரிய மிராக்கிள் நடந்தது எதுக்கு அப்படின்னா ஒரு நேரம். அப்போ சிலர் வாழ்க்கையில ஒரு நேரம் சாப்பிடுறது கூட அவங்களுக்கு மிராக்கிள், அதிசயம். இந்த 17வது அதிகாரத்தில் எலியாவை அங்க போ இங்க போ, எதுக்கு? போஷிக்கவும் பராமரிக்கவும். ஆண்டவரே, அநேக நாளா இப்படிதான் போயிட்டு இருக்கு. அநேக நாளா இப்படிதான் போயிட்டே இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நாள் வந்தது. எலியா நினைச்சிருப்பார், ஆண்டவரே அன்னைக்கு கேரி தாற்றண்டையிலிருந்து அப்போ இறைச்சி சாப்பிட்டேன், இங்கே கொண்டு வந்து நல்ல எண்ணெய் பலகாரம் சாப்பிட வைக்கிறீங்க, இனி எங்கே கொண்டு போக போறீங்களோ தெரியலன்னு சொல்லும்போது, எலியாவே நீ உன்னை காண்பி. எதுக்கு ஆண்டவரே? ஆகாட்டேந்து வாங்கி சாப்பிட்றதுக்கா? இனி ஆகாப் சாப்பிடணும்னா நீ உன்னை காட்டணும். ஷாபாக்காரா சேலாமா. இனி ஆகாப் சாப்பிடணும்னா, தேசத்துல சேமம் உண்டாகணும்னா உன் ஃபேஸ் காண்பிக்கப்படணும். என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, உன்னுடைய சாதாரண வாழ்க்கையை பார்த்து இன்னைக்கு உலகம் பல மதிப்பை கொடுத்திருக்கிறாங்க. தூரத்திலிருந்து வரும்போது இவன் வரதே நம்ம கிட்ட ஏதோ கேட்க தான் வருவான். இவன் வரதே நம்ம கிட்ட ஏதோ கேட்கறதுக்கு தான். அந்த நாள் அவர் குறித்திருக்கிறார். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று எத்தனை பேர் இந்த பகல் வேளையில் நம்புறீங்க? என்ன கர்த்தர் அப்படி காண்பிக்க போகிறா, என்ன கர்த்தர் அப்படி நிறுத்த போகிறா. என்னை ஒளித்திருக்க வைத்தவர், என்னை அமர்ந்திருக்க வைத்தவர், என்னை போஷித்தவர், என்னை பாதுகாக்கிறவர் அந்த நாளை எனக்காய் குறித்திருக்கிறார். ஆமென் சொல்றவங்க நல்ல கைகளை தட்டி ஷாலாபா கராபா ரீபாலாபா துடராபா ரேமா மக்கரோ. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இப்போ காண்பின்னு சொல்றாரு எலியா. அப்படியே ஆகாபுக்கு தன்னை காண்பிக்க போறோம். அடுத்து என்ன செய்யணும், ஏது செய்யணும் ஒண்ணுமே தெரியாது. உட்கார வைக்கிறார், உட்கார்ந்து இருக்கிறேன். புறப்படுங்கிறார், புறப்படுறேன். என்ன செய்ய போற ஒண்ணுமே தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. சிலர் பாருங்க, ஒரு படிப்பு படிச்சிருப்பாங்க, இன்னொரு வேலை செஞ்சிருப்பாங்க. ஒரு 5 வருஷம் கழிச்சு படிப்புக்கு ஏற்ற வேலை வரும்போது இவங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரியாது. ஏன்னா எந்த ப்ராக்டிஸும் இருக்காது, எதுவுமே இருக்காது. என்ன படிச்சிருக்கீங்க? அது நான் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கிறேன். இன்ஜினியரிங்கில் என்ன முடிச்சிருக்கீங்க? அது இது முடிச்சிருக்கேன். அப்போ அந்த ஃபீல்டில் வேலை தரட்டான்னு பார்த்தா அந்த ஃபீல்டில் வேலை தான் நான் ஆசைப்பட்டு படித்தேன். ஆனால் நான் 5 வருஷமாக வேறு வேலை பார்த்துட்டு இருந்தேன். 3 வருஷமாக எலியாவை நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? என்ன பண்ண, எனக்கு சாப்பிட்றதுக்கு. இப்போ அடுத்து பாருங்க, சில நேரத்தில் நமக்கு இதுதான் ஆண்டவர், நீங்க திடீர்னு என்ன வந்து இந்த வேலை செய் அல்லது இந்த காரியத்தை செய், இந்த ஊழியத்தை செய், நான் என்ன செய்வேன் ஆண்டவரே? ஆண்டவர் சொல்றாரு எலியாவே, அங்க போய் இதை செய், இதை ஒன்னு சொல், நீ போய் உன்னை. ஆண்டவருங்க உங்களை அதை நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று நீ போய் உன்னை காண்பி, உன்னை காண்பி. ஆண்டவர் அங்க போய் எனக்கு என்ன செய்யணும்னு தெரியாது, என்ன பேசணும்னு தெரியாது, நீ போய் உன்னை காண்பி. ஆண்டவர், நான் வாக்கில் வல்லவன் அல்ல என்று மோசே சொன்னான். நீ போய் உன்னை காண்பி. கிதியோன் சொல்றார், ஆண்டவரே என் குடும்பம் ரொம்ப சின்னது, நீ போய் உன்னை காண்பி.
நீ போய் உன்னை காண்பி. எலியா அப்படியே போனான். ஒபதியா எலியாவை பார்க்கற, நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் போய் ராஜாவை கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு ராஜா எதை தேடுறான் தெரியுமா? 5வது வசனத்தை வாசியுங்கள். 18:5. ஆகாப் ஒபதியாவை பார்த்து, நீ தேசத்தில் இருக்கிற எல்லா நீரூற்றுகளிலும் எல்லா ஆறுகளிலும் போ, நாம் சகல மிருக ஜீவன்களையும் சாக கொடாமல். இந்த வார்த்தையை நல்லா கவனிக்கணும். சகல மிருக ஜீவன்களையும் சாக கொடாமல் குதிரைகளையும் கோவேறு கழுதைகளுமாவது உயிரோடே காப்பாற்றும்படிக்கு நமக்கு புல் அகப்படுமா என்று பார் என்றார். சாகாம இருக்கிறதுக்கான நன்மை அகப்படுமா என்பதை பார்க்க நீ போ, நானும் போறேன். என்ன 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 எதுக்காக இப்போ ஒபதியா ஒரு பக்கம் ஆகாப் இன்னொரு பக்கம் போகிறான்? சாகாம இருப்பதற்கான நன்மை. ஏன்னா பஞ்சம் தலைவிரித்தாடுது. இனி அடுத்து மிருகங்கள் சாகும், மனிதர்கள் சாவாங்க. ஸோ சாகாமல் இருப்பதற்கான நன்மை அகப்படுமா என்று போய் பாருன்னு சொல்லி 2 பேரும் அந்த நன்மையை பார்க்க போகும்போது யாரை பார்க்குறாங்க? ஆமே. 3 வருஷம் எலியாவுக்கு நன்மை தேவைப்பட்டது. இப்பொழுது எலியா தான் நன்மையாக தேசத்துக்கு தேவைப்படுகிறான். ஹalleluya. புறப்பட்டது எலியாவை தேடி இல்ல, நன்மையை தேடி, சாகாம இருக்க. அப்பொழுது ஒபதியா யாரை பார்க்கிறான் தெரியுமா? எலியா. ராஜா என்ன சொல்லி அனுப்பினா? புல்லு கிடைக்குமான்னு பாரு. ஒபதியா யாரை பார்க்கறான்? எலியாவை பார்த்துட்டான். எலியாவை பார்த்துட்டு, எலியாவே ரொம்ப சந்தோஷம், 3 வருஷம் கழிச்சு உங்களை பார்த்தேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, எனக்கு இன்னொரு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு போகாம கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இப்பொழுது ஒபதியா ஓடி போகிறான். எலியா வந்துட்டான். சில இடத்துல பார்த்துருக்கீங்களா? இவங்க வந்துட்டாங்க, பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆயிடும். எலியா வந்துட்டான். ஆமே. ஹalleluya. 3 வருஷம் உன்னை சாகாம பாதுகாத்தது நோக்கம் என்ன தெரியுமா? உன் நிமித்தம் அநேகர் பிழைக்கும்படியா. எத்தனை பேர் அதை நம்புறீங்க? நான் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கையை விவரிப்பேன். ஹalleluya. ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென். ஹalleluya. 3 வருஷம் நன்மைக்காக ஓட வச்சவன இப்பொழுது நன்மையாகவே ஓட வைக்கிறார். இந்த நதி செல்லும் இடம் எங்கும் உள்ள யாவும் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும். இன்னைக்கு சாதாரண வாழ்க்கைக்கும் அசாதாரணமான வாழ்க்கைக்குள் உள்ள வித்தியாசம் என்ன? சாதாரண வாழ்க்கை நீ நன்மைக்காக ஓடுன, அசாதாரண வாழ்க்கை கர்த்தர் ஏற்படுத்துகிற வாழ்க்கை உன்னை நன்மையாகவே ஹalleluya. போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே, பாயும் இடமெல்லாம் பரிசுத்தம். நான் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன், என் இருதயம் கர்த்தருக்குள் மகிழ்கிறது. இன்னைக்கு நன்மைக்காக தானே இவ்வளோ பிரயாசம். ஒரு நேரம் ஆகாரத்துக்காக கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. நன்மைக்காக ஓடுற நீங்க நன்மையாக ஓடுறதை யோசித்து பாருங்க. எல்லாருக்கும் உங்களை பிடிக்கும்ல? எல்லாருக்கும் உங்களை, நீங்க ஒரு தேவைக்காக ஒரு வீட்டு வாசலுக்கு போறீங்கன்னா அவங்க தூரத்துல இருந்து பார்த்தே கதவு அடைக்கிறாங்க. நீங்க தான் நன்மையாக அங்க போறீங்கன்னா அங்க போகண்டாம், பக்கத்துல போனாலே உங்களை கூப்பிட்டு உள்ள உட்கார வைப்பாங்க. 17வது அதிகாரம் எலியாவுக்கு வாழ்க்கை சாதாரண வாழ்க்கை, நன்மைக்காக ஓடுறான். 18வது அதிகாரம் நன்மையாக. அதனாலதான் நீ போய் உன்னை எந்த மரமும் சொல்லாது என்கிட்ட கனி இருக்குன்னு கண்டாலே தெரியும், பார்த்தாலே தெரியும்.
எலியாவே, இனி உன்னை பார்த்தாலே தெரியும். ராஜா ஒரு பக்கம் சாகாதிருக்கும்படி புல்லகப்படுமா என்று தேடிக்கொண்டிருக்கிறான். ஒபதியா இன்னொரு பக்கம் சாகாதிருக்கும்படிக்கு அவன் கண்களுக்கு தெரிந்தது யார் தெரியுமா? நன்மை. அந்த நன்மை தான் யாரு தெரியுமா? கர்த்தரால் போஷிக்கப்பட்டவன், கர்த்தரால் உடுத்துவிக்கப்பட்டவன், கர்த்தரால் பராமரிக்கப்பட்டவன், கர்த்தரால். ஆமென். வலது கரத்தை உயர்த்தி இடது கரத்தை இருதயத்தில் வைத்து, கையில பைபிள் இருந்தா பைபிளை நெஞ்சோடு சேர்த்து வச்சு சொல்லுங்க, எனக்கு நன்மை செய்கிறவர் என்னை நன்மையாக வைப்பார். எனக்கு நன்மை செய்தவர் என்னை நன்மையாக வைப்பார். எனக்கு நன்மை செய்தவர் என்னை நன்மையாக. அல்லேலூயா, அல்லேலூயா. இது நம்மளை பார்த்தாலே ஐயோ வராங்க, ஏதோ கேட்க தான் வராங்க. ஆமென், ஆமென். சாகாதிருக்கும்படி இதை புல்லகப்படுமா. ஆமென். பல நேரத்தில் ஒரு புல்லுக்கு இருக்கிற வேல்யூ கூட நமக்கு இல்லையேன்னு ஃபீல் ஆகும். ஆமென். நீங்கள் அமர்ந்திருந்து, நீங்கள் அமர்ந்திருந்து உன்னுடைய ஃபேஸ்க்கு வேல்யூ உண்டு. ஏனென்றால் அவருடைய முகத்தின் ஒளிய உன் மேல பிரகாசிக்க பண்ணி. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இப்பொழுது ஒபதியா ஆகாப்ட சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் என்றால், 16வது வசனத்துல ஒபதியா போய் ஆகாபை சந்தித்து அவனுக்கு அதை அறிவித்த உடனே ஆகாப் ஆகாப் எங்க போயிட்டு இருக்கிறா? இப்போ நன்மையை தேடி போயிட்டு இருக்கிறான். ஒபதியா யாரு? கர்த்தருக்கு பயந்தவன். ஆகாப் யாரு? கர்த்தருக்கு எதிரானவன், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்கிறவன். ஒபதியாவுக்கு நன்மை இப்ப யாருதான்? இப்ப ஆகாபுக்கு நன்மை யாருதான்? உதிக்கிற உன் ஒளியின் இடத்துல ராஜாக்கள். ஒபதியா என்ன சொல்லி இருக்கணும்? சாரி, ஆகாப் ஒபதியாட்ட என்ன சொல்லி இருக்கணும்? நான் உன்ட்ட என்ன வேலை சொன்னேன்? நான் உன்ட்ட என்ன சொன்னேன்? புல்லு தானே தேட சொன்னேன். நானே கடுப்புல இருக்கிறேன். உன்னை என்ன சொன்னா நீ என்ன செஞ்சுட்டு வந்திருக்கிற? அப்படித்தானே சொல்லி இருக்கணும். இல்ல இல்ல, எலியா நன்மை. தேவனால் காத்திருக்க வைக்கப்படுகிறவன் நன்மையா மாறுவான். அவன் நன்மையா மாறுவான். அவன் நன்மையா மாறுவான். நன்மையான எந்த ஈவும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. எலியாவே, உனக்கு நன்மை செய்ய அல்ல காத்திருக்க வைத்தது, உன்னை நன்மையாக மாற்ற. ஆமென் சொல்றவங்க நல்ல கைகளை தட்டி. இன்னைக்கு நம்ம லைஃப் சாதாரணமா இருக்கிறதுனால எனக்கு ஒரு நன்மை செய்ய மாட்டாரான்னு வந்திருக்கிறோம். ஆமே, நானும் அப்படிதான் வந்திருக்கிறேன், நீங்களும் அப்படிதான் வந்திருக்கிறீங்க. ஆனால் ஆவியானவர் பேசுகிறார், உன்னை நான் காத்திருக்க வைத்தது ஏதோ நன்மை செய்வதற்கு அல்லப்பா, உன்னை நன்மையாய் மாற்ற. ஆமே, ஒபதியாவுக்கும் நீதான் நன்மை, ஆகாபுக்கும் நீதான் நன்மை, தேசத்துக்கு நீதான் நன்மை. ஹல்லேலூயா. அபிஷேக நதி நானே நாள்தோறும். ஓ அபிஷேக ஆமே. ஏராளமான மீன்கள், திரளான உயிரினங்கள், நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க, எனக்குள்ளே ஜீவ ஊற்று. உன்னை அபிஷேகித்தது, உன்னை முத்திரை போட்டிருக்கிறார். நன்மை உனக்கு செய்வதற்கு மட்டுமல்ல, உன்னை நன்மையாக்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா.
ஆமென். இந்த சாதாரண வாழ்க்கை அசாதாரணத்தை அசால்ட்டா செய்கிறவர் கையில் இருக்கு. அவன் 3 வருஷம் எலியாவின் வாழ்க்கையில் நடந்த அற்புதம் எல்லாம் என்ன தெரியுமா? ஒரு நேரம் சாப்பிடுறதுக்கு. எத்தனை சாட்சிகள்! என் தகப்பனார் சொன்ன இன்னொரு சாட்சி, அந்த ஃபேமிலி இன்னைக்கு அந்த பிள்ளைங்க எல்லாம் நல்லா வளர்ந்து, அந்த பிள்ளைங்க எல்லாம் நல்ல கோடிக்கணக்கில் பிஸ்னஸ் பண்ற அளவுக்கு நல்ல பிளஸ் ஆகிருக்கிறாங்க. அவர்களுடைய சிறு பிராயத்தில் அந்த தாயார் ரட்சிக்கப்பட்டு, அந்த குடும்பத்தில் அந்த தாயார் மாத்திரம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. அவருடைய கணவன் ரட்சிப்பின் அனுபவம் இல்லாதவர்கள். அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கிடைக்கிற எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒதுக்கி வைப்பாங்க. சண்டே ஆனால் சர்ச்சுக்கு காணிக்கை கொடுக்கறதுக்கு. அப்படி ஒரு நாள் சண்டே காலையில் சர்ச்சுக்கு போகிறதுக்கு முன்னாடி வீட்டில் சமையல் பண்ணலான்னு பார்த்தா வீட்டில் என்ன இல்லைன்னா சாப்பாடு எதுவுமே இல்லை. அப்போ ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சம் ஒதுக்கி வச்ச அரிசி இருந்திருக்கு. அது நம்ம கர்த்தருக்குன்னு வச்சது, அதில் கை வைக்க வேண்டாம்னு சொல்லிட்டு பிள்ளைங்க ஒரு 4 பிள்ளைங்க 5 பிள்ளைங்க உண்டுன்னு நினைக்கிறேன். அப்போ இவங்க அந்த காணிக்கை கொண்டு சர்ச்சில் கொடுத்துட்டாங்க. சர்ச்சில் ஃப்ரெண்டில் கொண்டு வச்சு ஜோமெண்ட் வந்தாச்சு. இப்போ மதியம் வரைக்கும் பிள்ளைங்க விளையாடிட்டு இருக்கிறாங்க. புருஷன் காலில் வர்றாரு. வந்துட்டு, என்ன வீட்டில் ஒன்றும் இல்லையான்னு. இல்லை, வீட்டில் ஒன்றும் இல்லை. அதான் கொஞ்சம் அரிசி நீ எடுத்து வச்சிருப்பிய, அதை நான் காலையிலே சர்ச்சில் கொண்டு வச்சுட்டேன்னு சொன்னது அவருக்கு பயங்கர கோவம் வந்துட்டு. சரி, நீ மற்ற நாள் இன்னைக்கு பிள்ளைங்களுக்கு ஆகாரம் இல்லை, எதுவும் இல்லை, நீ இப்படி இதில் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு நல்ல சத்தம் போட்டு வெளியே போய், நான் வர்றதுக்குள்ளே வீட்டில் சாப்பாடு இருந்திருக்கணும் சொல்லிட்டு கோவத்தில் வெளியே போயிட்டார். இந்த தாயார் பிள்ளைங்களை நீங்கள் வெளியே போய் விளையாடுங்கம்மான்னு சொல்லிட்டு வெளியே போய் விளையாட விட்டுட்டு, இந்த தாயார் அந்த குடிசை வீட்டில் ஒரு பாயை போட்டு முழங்கால் படிட்டு, ஆண்டவரே உங்களை ஆராதிக்க போயிட்டு வந்தேன். பிள்ளைங்க மத்தியானம் பசிக்குன்னு வருவாங்க, என் ஹஸ்பண்டும் பசிக்குன்னு வருவாங்க, நான் என்ன கொடுப்பேன்னு தெரிலப்பா, நீங்கள் தான் போஷிக்கணும் அப்படி சொல்லிட்டு ஜோம் பண்ணிட்டு இருக்கும்போது பிள்ளைங்க டக்கு டக்கு டக்குன்னு கதவை அடைக்கிறாங்க. கதவை அடிச்சோன்னு, அம்மா கதவை தரங்க என்னன்னு சொல்லி கதவை திறந்தா ஒருத்தங்க வந்திருக்காங்கன்னு பார்த்தா ஒரு கார் நிற்குது. ஒரு பிரதர் வந்தாங்க. வந்துட்டு சொன்னாங்க, அது ஒரு மலைப்பகுதி, நாங்கள் ஒரு டீமாக இங்கே ட்ரிப்புக்கு வந்தோம். ஆனால் நிறைய பேர் உடம்பு சரியில்லாமல் பல சூழ்நிலைகள் வரல. என்ன பண்ணோன்னு, நாங்கள் நிறைய ஃபுட்டு ஆர்டர் பண்ணிட்டோம். அதை அது வேஸ்ட் பண்ண நாங்கள் விரும்பலை. அப்போ தான் அந்த பிள்ளைங்கெல்லாம் விளையாடிட்டு இருந்ததை பார்த்தோம். நாங்கள் தயவு செய்து நீங்கள் இதை எடுத்துப்பீங்களா அப்படின்னு சொன்னாங்க. இவங்க கதை தட்டு, இவங்களுக்கு கனவா நனவான்னு தெரில. வந்தா இலை வருது, 5 கூட்டு வருது, பருப்பு வருது, சாம்பார் வருது. சிலர் முகத்தை பார்த்தா 2 வெரைட்டி பாயாசம் வருது. இந்த தாயார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கதவை போட்டுட்டு போய் ஆண்டவருக்கு திரும்ப தேங்க் பண்ணிட்டு எல்லாம் உள்ள இப்போ பிள்ளைங்களெல்லாம் உட்கார வச்சு இலை போட்டு எல்லா சாப்பாடு விளம்பிட்டு இருக்கும்போது குடும்ப தலைவர் வருகிறார். உள்ள பார்த்தா அவருக்கு இப்போ நம்ப முடியல. இந்த பெரிய அதிசயம் நடந்தது ஒரு நேரத்துக்காக. ஆனா இன்னைக்கு அந்த குடும்பத்தை குறித்து என் தகப்பனார் சொன்ன செய்தி, அந்த பிள்ளைங்க எல்லாம் இன்னைக்கு கோடீஸ்வரர்களா இருக்கிறாங்க. சாதாரண துவக்கம், அற்பமான ஆரம்பத்தை யார சட்டை பண்ணலாம்? அற்பமான ஆரம்பத்தை யார சட்டை பண்ணலாம்? நீதியும் ஞானமும் glory இயேசுவே ஆமென். நீதியும் ஆமென் இயேசுவே நீரே. 2 கைகளை உயர்த்தி அற்பமான glory ஷலமா கரபா மலரபா ரிமா மலரோ ஆமென். அசட்டை பண்ணாதவரே அன்பா. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்ம ஆரம்பத்தை பார்த்தாலே இப்போ நமக்கு நடக்கிறதெல்லாம் அசாதாரணமான காரியம். எத்தனை பேர் அப்படி சொல்லு? அவங்க மட்டும் வலது கரத்தை உயர்த்து. ஏன் ஆரம்பத்தை பார்த்தாலே இப்போ நிறைய நடக்கிறது. ஹல்லேலூயா. அநேக நாள் சென்று
3ஆம் வருஷம் ஆகையில் எலியாவே நீ போய் உன்னை காண்பி. இப்போ நன்மையா மாத்திட்டாரு. இதுதாங்க மிராக்கிள். எனக்கு நன்மை செய்தது எனக்கு எவ்வளவு அதிசயமோ அதை விட பெரிய அதிசயம் என்னை, என் குடும்பத்துக்கு, சபைக்கு, என்னை சூழ்ந்திருக்கிறவர்களுக்கு என்னை நன்மையாய் மாற்றுவது, என்னை நன்மையாய் மாற்றுவது. ஓ ரபா ரபா, எத்தனை பேர் நம்புறீங்க? அவர் எனக்கு நன்மை செய்கிறவர் மாத்திரமல்ல, என்னை நன்மையாக நன்மையாக. ஓ ரபா லாரா ஜீசஸ். நன்றி இயேசுவே. ஒன்றும் இல்லா நல்ல கவனிங்க. உங்ககிட்ட இருக்கிற இல்லாய்மை அது ஒரு குறை கிடையாதுங்க. ராஜாவே புல்லுக்காக தேடணும். ஆமாவா இல்லையா? ஆமே. இந்த இல்லாய்மை எல்லார் வாழ்க்கையிலும் வந்துடும். ராஜாவுக்கும் வரும், ராஜாவுக்கும் வரும். ஆனா பெரிய வீட்டாளுக்கும் இல்லாமே வரும். ஆனா மற்றவங்களுக்கும், அந்த பெரிய பொசிஷன்ல இருக்கிறவங்களுக்கு வித்தியாசம் என்னன்னா, அவங்களால கேட்க முடியாது. யார்ட்டையும் கேட்க முடியாது. யார்கிட்ட போய் கேட்க முடியும்? ஒருத்தங்கள்ட்ட நன்மை, ஒரு நல்ல நிலையில் இருக்கிற ஒருத்தங்க எல்லாம் இழந்து ஒருத்தங்கள்ட்ட நன்மைக்காக போகும்போது அவங்க சொல்லுவாங்க, உங்களுக்கெல்லாம் என்ன குறை அப்படின்னு. உபதேவ மெதுவாக கூப்பிட்டு, இங்கேயாவது புல்லகப்படுமா பாரு. போறது குதிரையில், போறது ரதம். ஆனா வீட்டில் இருக்கிற மாட்டுக்கு புல் இல்லை. சாகிற நிலைமை. போறதெல்லாம் பார்த்தா ஆமே. ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, ஆகாபுக்கு உன்னை காண்பி. அந்த ஆகாபு என்ன நிலையில இருக்கிறான் தெரியுமா? புல்லு கூட இல்லாத நிலை. ஆமே. ஹல்லேலூயா. ஆமே. சத்துருவை தீமையினால் அல்ல, நன்மையினால் ஜெயிக்க வைப்பா. நன்மையினால் ஜெயிக்க வைப்பா. சத்துரு பசியா இருந்தால் ஆகாரம் கொடு, ஆகாரம் கொடு. நன்மையினால ஜெயிக்க வைப்பா. அவன் சொல்லுங்க பார்க்கலாம். நீ போய் பார்த்துட்டு பாரு, என்ன நீ அப்படி இப்படி சொன்ன, உனக்கு இதுவும் வேணும், அப்படி இல்லை. நீ அவங்களுக்கு நன்மை உண்டாக நீ உன்னை காட்டு. புல்ல தேடி போனவன் எலியா வாரணும். கேட்ட உடனே எலியா கிட்ட வாரானா. ஆமே. எலியாவே, உன்னுடைய வேல்யூவை உபதியா மட்டும் இல்ல, கீழ் நிலையில் இருக்கிறவன் மாத்திரமல்ல, மேல் நிலையில் இருக்கிறவனோ புரிந்து கொள்ளும்படியான ஒரு நாள் வருகிறது. ஆமே. நம்ம செபிக்க போகிறோம், செபிக்க போகிறோம். இன்னைக்கு என் வாழ்க்கை சாதாரணமா இருக்கலாம். எனக்கு நன்மை செய்கிறவர் என்னை நன்மையாய் நிறுத்தும் நாள் வரப்போகிறது. முடிந்தால் முழங்காற்படிட்டு அல்லது எழுந்து நின்று ஒரு 5-10 நமக்கு டைம் இருக்கு. அவன் ஒரு 10 நிமிஷம் இருக்குது. ஆமென். கொஞ்சம் ஆமென். நான் என்னை தாழ்த்தி பலிபீடத்தில் வைத்து கர்த்தருக்கு மகிமையா சொல்றேன். ஆமென். செய்தியா எடுத்துட்டு வந்ததுல இருந்து ஒரு எழுத்து கூட இன்னைக்கு பேசல. அதனால இந்த செய்தி எப்படி போகனே தெரியாம நானும் ரொம்ப வியப்போடு தான் பலிபீடத்தில் நின்று பேசினேன். கர்த்தர் இன்னைக்கான ரேமாவை தந்துட்டார். உனக்கு நான் நன்மை செய்கிறவர் மாத்திரமல்ல, உன்னை நன்மையாக வைக்கிறவர், உன்னை நன்மையாக. தேங்க்யூ ஃபாதர். அப்படியே கண்களை மூடி, ராஜா நீ செய்த நன்மைகள் என் திராணிக்கும் மேலானதே, தயவால் பெற்றே தகப்பனே நன்றி, தயவால் பெற்றே ராஜா. என் திராணிக்கும் மேலானதே, தயவால் பெற்றே, தயவால் பெற்றே. 2 கைகளை உயர்த்தி, என் மேல் நீ வைத்தவும் கரமே மட்டும் என்னை. ஆமென். என்
அசட்டை பண்ணாதவரே. இவன் யாரு? ஒரு நேரம் ஆகாரத்துக்காக ஓடுகிறவன் சொல்லி அசட்டை பண்ணாதவரே. நைட்டு ஃபுல்லா இரவும் பகலும் பிரயாசப்படுறது ஒரு நேரம் ஆகாரத்துக்காக சொல்லி இந்த உலகம் அசட்டை பண்ணும்போது அசட்டை பண்ணாதவரே, அசட்டை பண்ணாதவரே. ராஜா ராஜா மேலானது அப்பனே, தகப்பனே, தகப்பனே. எத்தனை பேர் சொல்லுங்க, நீதியும் ஞானமும், நீதியும். ஒரே சத்தமா இயேசுவே. ஆமென். சகோதரி, சகோதரா, உன் ஃபேஸுக்கு வேல்யூ உண்டு. அந்த நாள் வரப்போகிறது, அந்த நாள் வரப்போகிறது. ஆமென். ஹல்லேலூயா. அற்பமா. உன்னை நேசிக்கிறவர்கள் மாத்திரமல்ல, உன்னை விரோதிக்கிறவர்களுக்கு கர்த்தர் உன்னை நன்மையாக வைப்பார். உன்னை விரோதிக்கிறவர்களுக்கு கர்த்தர் உன்னை நன்மையாக வைப்பார். சகமமலரோ தனரே அன்பால் எல்லாம் தந்தீரே தயவால் பெற்றே தகப்பனே. ராஜா ராஜா நீ செய்த என் திராணிக்கும் மேலானது, மேலானது. ஆண்டவர்கிட்ட ஒன்னே ஒன்று கேட்டு சோமட போறோம். முதல்ல இதை நம்புங்க. இன்னைக்கு எனக்கு நன்மை செய்கிறவர் நாளைக்கு என்னை நன்மையாக நிறுத்துவா, நன்மையாக நிறுத்துவார். ஆண்டவரே, அதுவரை அமர்ந்து இருக்க எனக்கு கிருபை தான். ஒருவேளை நான் சிலர் ஆமே எனக்கு இவ்வளோ ஆரோக்கியம் இருந்தோம், ஆமே என் பிள்ளைக்கு எனக்கு நினைச்ச மாதிரி செய்ய முடியலையே, அது என் குடும்பத்துக்கு என்னால் இது செய்ய முடியலையே. ஆமென். பல 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 இப்படிப்பட்ட எண்ணங்கள். ஆமென். ஆண்டவர் சொல், நீ உன்னை காண்பி, நான் மழையை கட்டளையிடுவேன். நீ உன்னை காண்பி, நான் மழையை கட்டளையிடுவேன். நீ உன்னை காண்பி, நான் மழையை கட்டளையிடுவேன். ஆமென். இல்லையாவே, உனக்கு தண்ணீர் நான் ஆற்றிலிருந்து தந்தேன். உன்னை உருவாக்குனதுக்கு அப்புறம் தேசத்துக்கே தண்ணீர் நான் வானத்திலிருந்து தருவேன். உனக்கான நன்மை வானத்திலிருந்து வரும். நீ போய் உன்னை காண்பி, நீ போய் உன்னை காண்பி, நீ போய் உன்னை காண்பி. ஆண்டவர்கிட்ட கைகளை ரெண்டு உயர்த்தி கிருபை கேளுங்க. நீங்க என்ன நன்மையா வைப்பீங்க ஆண்டவரே, நீங்க என்ன நன்மையா வைப்பீங்க ஆண்டவர். அமர்ந்திருக்க கிருபை தார், அமர்ந்திருக்க, அமர்ந்திருக்க. நீ போய் உன்னை காண். உங்களை நேசிக்கிறவங்களுக்கு மட்டும் இல்ல, உங்களை பிடிக்காதவங்களுக்கு உங்களை நன்மையா வைக்க போறா. ஆமென். யாக்கோபு அதிபதி ஆக்குனது, யாக்கோபை நேசித்த யோசேப்பு அதிபதி ஆக்குனது, யோசேப்பை நேசித்த யாக்கோபுக்கு நன்மையாக மட்டும் இல்ல, யோசேப்புக்கு துரோகம் பண்ணாங்க தெரியுமா, அவங்களுக்கும் நன்மையாக. ஒபதியாவுக்கு மட்டும் இல்லை, எலியாவே அந்த ஆகாபுக்கும் ஒன்னாலதான். ஆமென். இன்னைக்கு துரோகிக்கிறாங்களா, விரோதிக்கிறாங்களா, நாளைக்கு உங்களால வாழும்படிக்கு கர்த்தர் உங்களை நன்மையாக, உங்களை பார்க்க பிடிக்காதவங்க, உங்களுக்கு முகத்தை மறைச்சவங்க உங்க முக தரிசனத்துக்காக நாளைக்கு வருவார்கள். கர்த்தரால் உருவாக்கப்படுகிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இது நடக்கும். அவர் நன்மை செய்கிறவர் மாத்திரமல்ல, நம்மையே நன்மையாக வைக்கிறவர், நன்மையாக வைக்கிறவர். ஜெபம் பண்ணுங்க, ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் இன்னைக்கு ஒரு பிரசங்கம் அல்ல நாம் கேட்டது, அநேக வார்த்தைகள். நான் பர்சனலா எனக்கான தீர்க்க தரிசனமா இதை எடுத்துக்கொள்ளுகிறேன். ஒவ்வொருவருடைய நிலை அறிந்து பேசி இருக்கிறார்.
எந்த வார்த்தை மூலம் கர்த்தர் உங்களோடு இடைப்பட்டாரோ இப்போ நீங்க அதை வச்சு ஜெபம் பண்ணுங்க. ஆமே. தேவ சமூகத்தில் விழுந்து கடந்து ஜெபிக்கணும்னு தோணுச்சுன்னா விழுந்து கடந்து ஜெபம் பண்ணுங்க. உனி எழும்பி பிரகாசிக்கு நாள் வரும். அநேக நாளாச்சின்னு ஆண்டவருக்கு தெரியும் சகோதரி, தெரியும் சகோதரா. அநேக நாளா நீ ஓடிட்டு இருக்கேன்னு தெரியும், தெரியும், தெரியும். கர்த்தருக்கு தெரியும் சீயோனுக்கு தயவு செய்யும் காலம் என்னவென்று அவருக்கு தெரியும். அது குறித்த நேரம் என்னவென்று கர்த்தருக்கு தெரியும். எலியாவே, நீ போய் உன்னை காண்பி, நீ போய் உன்னை காண்பி. நீ போய் உன்னை காண்பி. தேவ பிரசன்னத்துல நம்ம எப்படி இருக்கிறோங்கிறது ரொம்ப முக்கியம். தேவ பிரசன்னத்துல அப்படி விட்டு ஆமே. நீ உன் வாழ்க்கையில கர்த்தர் நன்மை செய்கிறத பெருசா பார்த்த, இனி இதை விட ஒரு காரியத்தை பெருசா பார்க்க போற. என்ன தெரியும்? உன்னையே நன்மையா வைக்கிறது, உன்னையே நன்மையா வைக்கிறது. ஜீசஸ், ஜீசஸ் எனக்கு நன்மை செய்தவர், என்னையே நன்மையா வைக்க போகிறார். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆமென். ஹல்லேலூயா. ஆகாம் சொல்லுகிறான், குதிரையில இருக்கிறவன் சொல்றான், நம்ம மிருக ஜீவன்கள் சாகாத படிக்கு ஏதாவது புல் அகப்படுமான்னு போய் பாரு. அகப்பட்டவன் யார் தெரியுமா? எலியா. உடனே உபதியா போய் அறிவிக்கிற, எலியா வந்துட்டான். அது போதும். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். எந்த ஜனங்கள் மோசையை தள்ளினாங்களோ அந்த மோசை அந்த ஜனங்களுக்கு ரட்சகனாய் கொண்டு வந்தான். உன்னுடைய ஃபேஸுக்கு வேல்யூ உண்டு, உன்னுடைய ஃபேஸுக்கு வேல்யூ உண்டு. கர்த்தரால் உருவாக்கப்படுகிறவனுக்கு மதிப்பு உண்டு. நன்றி ஆண்டவரே. ஜெபம் பண்ணுங்க. இப்போ உங்க இருதயத்தில் என்ன இருக்கும் அப்படியே ஊற்றிருங்க. ஆண்டவர்கிட்ட ஊற்றுங்க. நடத்துகிறார், நடத்துகிறவன் ஃபேஸுக்கு வேல்யூ உண்டு. யோசேப்பு முகத்தை பார்க்கிறதே சகோதரர்களுக்கு பிடிக்கல, அதனாலதான் நாங்க தூரமா அவனை வித்துட்டாங்க. இப்ப அவன் எந்த தூரத்தில் இருக்கிறானோ அந்த தூரத்துல வந்து பார்க்கறாங்க. இப்பொழுது சகோதரர்கள் பெட்டி படுக்கையில எடுத்துட்டு எங்க போறாங்க தெரியுமா? யோசேப்பு எங்க இருக்கிறானோ அங்க போனாதான் நம்மளால வாழ முடியும். யோசேப்பு எங்க இருக்கிறானோ உன் ஃபேஸுக்கு வேல்யூ உண்டு சகோதரி. கர்த்தரால் உருவாக்கப்படுகிறவள் நீ, கர்த்தரால் பராமரிக்கப்படுகிறவன் நீ, கர்த்தரால் போஷிக்கப்படுகிறவன் நீ. ஓ ஜீசஸ், ஜீசஸ், ஜீசஸ். உன்னை விட்டு தூரமா இருக்கிறவர்கள் நீ இருக்கிற இடத்துல நன்மை உண்டு என்று உன்னிடத்தில் வந்து இருப்பார்கள். ஜீசஸ், ஜீசஸ், ஜீசஸ். ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓரபா, ஓரபா மலரா. ஜெனிப்பித்தவர் நீர்தானையா, கைவிட போஷிக்கிறாரா, பராமரிக்கிறாரா, பாதுகாக்கிறாரா, நன்மை செய்கிறாரா, நன்மையாய் நிறுத்துவார், நன்மையாய் நிறுத்துவார். ஆமென். என்னை கை நான் நம்புவேன், என் வாழ்வின் நான் நம்புவேன். இருளென்னை சூழ்ந்திட்ட நேரத்திலே வழி ஒன்றும் அறியாமல்
சூழ்ந்திட்ட மறந்தீரோ என்று நான் அநேக நாள் ஆனதுனால மறந்துட்டாரோன்னு நினைச்சேன். உன்னை மறக்கல என்பதன் அடையாளம் தான் இன்னைக்கு இந்த வார்த்தை உன்னை கேட்க வைத்திருக்கிறார். உன்னை மறக்கவில்லை என்பதன் அடையாளம் தான் இந்த வார்த்தையை கேட்க வைத்திருக்கிறார். ஓ, உன்னை மறக்க மாட்டார். இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை, மறக்கப்படுவதில்லை. Hallelujah. Amen. Amen. ஆண்டவரே, எஸ், எனக்கு ஏதாவது காண்பிக்க மாட்டாரான்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது என்ன காண்பின்னு சொல்றார். ஆமென். அதன் அர்த்தம், எலியாவே, இந்த குடும்பத்துக்கு நீ தேவை, இந்த சபைக்கு நீ தேவை, இந்த பட்டணத்துக்கு நீ தேவை, இந்த தேசத்துக்கு நீ தேவை, நீ தேவை, நீ தேவை, நீ தேவை, நீ தேவை, நீ தேவை, நீ தேவை. எனக்கு நன்மை செய்தவர் என்னை நன்மையாக நிறுத்துவார். ஆமென். Thank you Jesus. அப்படியே ஒரு 2 நிமிஷம் அப்படியே அமைதியா உங்க இருதயத்தில் இருந்து, ஆண்டவரே, ஆண்டவரே, அப்படியே இருதயத்தில் இருந்து ஆன்லைன்ல பார்க்கிற அன்பு உள்ளங்கள் அப்படி இருக்கிற இடத்துல கண்களை மூடி 2 நிமிஷம் உங்க இருதயத்தில் இருந்து அப்படியே, ஏசப்பா, உங்களுக்கு ஒண்ணுமே சொல்ல தெரியலனாலும், ஏசப்பா, ஏசப்பா, அநேக நாள் ஆனதுனால நடக்காதுன்னு நினைச்சோம், மறந்துட்டாருன்னு நினைச்சோம். இல்ல, இல்லையா, இந்த வாழ்க்கையில பழக ஆரம்பிச்சிட்டான், பரவாயில்ல, இருக்கிறது வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணலாம். இல்ல, உன்னை ஒளித்திருன்னு சொல்லிட்டாருன்னா, நீதான் ஒளிப்பிடத்தில் உள்ள புதையல், நீ பொக்கிஷம். உன்னுடைய வழியை செவ்வையாக்கி உன்னை வெளிப்பட வைப்பா. உன்னை நேசிக்கிறவங்களுக்கு மாத்திரமல்ல, உன்னை நன்மையா வைக்க போறது, உன்னை விரோதிக்கிறவர்களுக்கு, உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடக்குவார்கள். இந்த வார்த்தை அப்படியே நம்புங்க. இது எப்படி சாத்தியமாகும்? எலியாவுக்கே தெரியல, நமக்கு எப்படிங்க தெரியும்? எலியாவுக்கே தெரியாது, தெரியாது, எனக்கு தெரியாது, தெரியாது. அதனால நான் என் மூளையை போட்டு குழப்ப வேண்டிய அவசியம் இல்லை. தெரியாது, கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்வார். சில உள்ளங்களோடு தெளிவாய் திட்டவட்டமாய் பேசுகிறார். எனக்கு ஒரு நன்மை நடக்காதா? ஆண்டவருடைய பிளானே வேற சகோதரா, அதனாலதான் கொஞ்சம் டைம் எடுக்கிறா. ஆமே, ஆமா, கொஞ்சம் டைம் எடுக்கிறதுக்கு ரீசனே வேற. நீ ஒபதியாவுக்கு மாத்திரமல்ல, ஆகாவுக்கு நீதான் நன்மை. ஆண்டவருடைய பிளான் ஆல்வேஸ் யூனிக், ஆல்வேஸ் ஸ்பெஷல், ஆல்வேஸ் பிரஷியஸ். இதை மறந்துடாதீங்க. அது வரைக்கும் உன்னை நான் பராமரிக்கிறேன், பராமரிக்கிறார். ஒபதியா வந்து சொல்றா எலியாட்ட, அநேகர் எசபேல் கொண்டு போட்டா தெரியுமா அப்படின்னு. கொண்டு போட்டா. எலியாவே, எசபேல் கையில விட மாட்டார், ஏசபேல் கையில உன்னை விட மாட்டார், ஏசபேல் கையில விட மாட்டார். உண்மை உள்ளவர். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்பதை அப்பொழுது அறிந்து கொள்வார். ஆமென், ஆமென். நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள பிதாவே,
நன்றி நிறைந்த இருதயத்தோடு உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் மத்தியில் நீர் கிருபையாய் இருக்கிறீர், கிருபையாய் இருக்கிறீர். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை அமர்ந்திருக்க வைக்கிறேன். எங்களுக்கு நன்மை செய்ய மட்டும் இல்லை, எங்களை நன்மையா வைக்கிறது. ஆண்டவரே எப்படி பார்க்குறீங்க ஆண்டவரே எங்களை? நாங்கள் கூட எங்களை அப்படி பார்த்தது இல்லைப்பா. நாங்களே எங்களை அப்படி பார்க்கலன்னு எங்களை சூழ்ந்து இருக்கிறவங்க எப்படி ஆண்டவர் அப்படி பார்ப்பாங்க? ஆனால் ஆண்டவரே, ஓபதியாவுக்கு மாத்திரம் அல்ல, சிங்காசனத்தில் இருக்கிறவனுக்கும் நீங்க நன்மையா வைக்கிற அளவுக்கு ஒரு பெரிய திட்டத்தை நீர் வைத்திருக்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம். இன்று இந்த வார்த்தையினால யார் யாரை நீர் பலப்படுத்தி பேசிக் கொண்டிருக்கிறோம், இவங்க எல்லாம் சாட்சியா சொல்ல போறாங்க, சாட்சியா சொல்ல போறாங்க. ஆமென். இயேசுவின் நாமத்திலே இந்த வார்த்தையை ஆண்டவரே, சபைக்கு இந்த வார்த்தையை ஆங்காங்கே இருந்து கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லி ஆசீர்வதிக்கிறேன். அப்படியே நீ செய்ய போகிற தயவுக்காக ஸ்தோத்திரம். எல்லார் மேலும் கிருபை 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 சூழ்ந்து கொள்ளட்டும். மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம், இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சத்தமாய் சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கியிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.